2024 பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்க அரசியல் கட்சியினர், திருமண மண்டபம் உரிமையாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கிய திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த தொகுதியில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து கூட்டம் திருத்தணியில் LIC அருகில் உள்ள காவல்துறைக்கு சொந்தமான இடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாமக, காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி, புரட்சி பாரதம் என அனைத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களும், திருமண மண்டப உரிமையாளர்களும், திருத்தணி தங்கும் விடுதி உரிமையாளர்களும் என 300க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ் பேசியது, 2024 பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அனைவரும் சரியாக பின்பற்ற வேண்டும். அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்திற்கான அனுமதி, பொதுக்கூட்டம் போன்றவற்றுக்கான அனுமதி என அனைத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஸ்வேதா செயலியை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன் அனுமதி பெற்றுக் கொள்ள வேண்டும். எந்த செயலி மூலமாக மட்டும்தான் அனுமதி பெற முடியும். இவர்களுக்கு முன் அனுமதி வழங்கப்பட்டது, இவர்களுக்கு பின்னால் அனுமதி வழங்கப்பட்டது என்ற சர்ச்சைகள் இந்த செயலி மூலமாக பெறுவதில் இல்லை. இதில் யாருக்கும் நேரடியாக அனுமதியும் இல்லை என்று கூறினார். மேலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது போன்ற எந்த ஒரு விதிமீறல்களையும், அப்படி எதுவும் புகார் வந்தால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்யப்படும். தேர்தல் விதிமீறல் போன்ற மேற்கொண்ட புகார் தெரிவிப்பதற்கு திருத்தணி காவல்துறை டிஎஸ்பி செல்போன் நம்பர், காவல்துறை ஆய்வாளர்கள் செல்போன் நம்பர், காவல்துறை உதவியாளர் செல்போன் நம்பர் மற்றும் 24 மணி நேரம் தேர்தல் பணிகளுக்காக செயல்படும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிரத்யேக செல்போன் நம்பர் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சந்தேகத்திற்கு இடமான வகையில் உள்ள நபர்களை ஏற்றி செல்வது, அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி இல்லாமல் பிரச்சாரத்திற்கு ஆட்களை ஏற்றிக்கொண்டு செல்வது மற்றும் வாக்குப்பதிவிற்கு வாக்காளர்களை ஏற்றி செல்வது போன்ற தேர்தல் விதிமீறல்களை செய்யக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். திருத்தணியில் உள்ள திருமண மண்டப உரிமையாளர்கள், நீங்கள் அனைவரும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அனுமதி பெற்ற நிகழ்வுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் திருமண மண்டபத்திற்கு பதிவு செய்து அனுமதி வழங்க வேண்டும். வேறு எதுவும் பிரச்சனை என்றால் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். திருத்தணியில் தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், நீங்கள் வெளியூர் நபர்கள், சந்தேகப்படும்படியான நபர்கள் மற்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி பரிசு பொருட்கள், வேறு எதுவும் சந்தேகத்திற்கு உள்ளான பொருட்களை எடுத்து வந்து வரும் நபர்களை, தங்கும் நபர்களை உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். திருமண நிகழ்வுகள், அரசியல் கட்சியினர் டிஜிட்டல் பேனர் வைப்பது, கொடி கம்பங்கள் கட்டுவது போன்றவை அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளக்கூடாது என்றும், அரசியல் கட்சியினரின் தனிப்பட்ட தாக்குதல் செய்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் போன்ற பல்வேறு அறிவுரைகளை டிஎஸ்பி விக்னேஷ் இந்த கூட்டத்தில் அறிவுரைகள் வழங்கினார். இந்த கூட்டத்தில் திருத்தணி சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் மதியரசன், ஆர்கேபேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தர்மா, திருத்தணி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் மலர், உதவி ஆய்வாளர் ராகி குமாரி, பொதட்டூர்பேட்டை உதவி ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் பல காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். 7 நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.